இன்றைக்கி நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதோட பாத்திரி போடுவோம் எதிர்பார்க்கல. நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைவிடப்பட்ட கூலமா இந்த கேமில் 14 நிமிஷம் எடுத்துக்குவாங்க. இந்த பாட்டாலும் ஒன்று இருக்கு. இன்னைக்கு டைட்டில் போட மாட்டேன் மக்களே. இது ஒரு 14 தாண்டி போயிட்டுருக்குது, அதனால இது போட மாட்டேன். ஒரு பேக் கண்டுபிடிச்சாச்சு, ஒரு கறி துண்டி கற்றுக்கிட்டாச்சு. ஏன்னா இப்போ நம்ம விளாட்றது வந்து ஐஸ்கிரீம் பாத்திரி. இல்லை ஒரு நாய் இந்த கூழுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இப்போ இவனோட ஃப்ரெண்டை தேடி தான் நம்ம போயிட்டுருக்கோம். டைட்டில்லாம் இன்றைக்கி கிடையாது, அதனால் நான் போட மாட்டேன் டைட்டில்னால். அந்த நாய் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேம்லாம் எப்படி தெரியுமா, அந்த நாயை நம்ம பார்த்துட்டோம்னா கறி சொண்டு ஓட்டு தப்பிச்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம அதை பார்க்கல, அது வரைக்கும் ஒரு சந்தோஷம். இல்லை பாட்டு 4 ஒரு சாப்டர் இருக்குது. அந்த 14 நிமிஷத்துக்கு அந்த 3 நிமிஷத்துக்கு அது விளாண்டு போகலான்னு இருக்கும். ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 பேஸ் கலர் பிடிக்கும். அந்த இது தூங்கிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். இங்கே எங்கேயாச்சும் ஏதாச்சும் இருக்கா? ஒன்றுமே இல்லை. அதுக்கு அதை விட்டுட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 6 பேக் கலெக்ட் பண்ணியாச்சு. ஒரு கறி துண்டு இருக்குது. 4 கலெக்ட் பண்ணியாச்சு. ஒரு கறி துண்டு 4 கலெக்ட் பண்ணியாச்சு. இல்லை பேக்ஸ் கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, கறி தான் இம்பார்ட்டண்ட்டே. நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கிட்டா தான் அடுத்த இதில் வந்து என்ன அந்த நாயை பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டோம். நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஆனால் அந்த சவத்தை வச்சு விட்ட பொண்ணு நிறையா வரும்னு நினைக்கிறேன். பின்னாடியே வரும். நம்ம வந்து 7 பேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டோம். இதுலேயே ஒரு 2 பேக்ஸ் கலெக்டிச்சு. மொத்தம் நம்மக்கிட்ட இப்போ 9 பேக்ஸ் இருக்கு. 10 ஒன்றும் 9 பேக்ஸ் தேவை, ஒன்றும் 8 பேக்ஸ் தேவை. 8 பேக்ஸ் கரெக்டாக தேவை. நீங்கள் சனாப்புல தான் அழுதுகிட்டு இருக்கு, அந்த வயசு உங்களுக்கு கேட்டுட்ருக்கு. அண்ணா பிடிக்க போகிறாங்க. ஒன்றும் கொஞ்சம் பேக்ஸ் கற்றுட்டா போதும். ஒரு 5 3 5 கிடச்சிருக்கு. 14 பேக்ஸ் இருக்கு. யாரும்
எல்லாத்தையும் உடச்சி வச்சுருக்காங்க. இது கைவிடப்பட்ட இது மாதிரிலாம் தெரியலங்க. இப்போ திறந்து மூடி வச்சு இது மாதிரியே இருக்குது. இந்த இதை எஸ்சிடியாக வச்சுக்கலாம். மேலே போய்க்கலாமா? கீழே ஒன்றுமே கிடைக்கிற மாதிரி இல்லை, அதனால் நம்ம மேலே போய்க்கலாம். நம்மக்கிட்ட 3 கறி துண்டு இருக்குது, அதை வச்சு நம்ம தப்பிச்சுக்கலாம். இல்லை ஏன்டா வாய்ஸ் ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஏன்டா சவுண்ட் ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் அதே பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை ஏதோ ஒரு பாப்பா வந்து ஏபிசிடி அந்த மாதிரி மாறிட்டு இருக்குது. ஏபிசிடி பாடிட்டு நம்மளை பார்த்துட்டு நல்ல வேலை கதை மூடிருச்சு. அதனால நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் நல்லாவே தப்பிச்சுக்கிட்டோம். நல்லாவே தப்பிச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வேலை போய் வைப்போம். கீழே தானே மிங்க் ஆகுது, அதனால நம்ம வேலை போய் வைப்போம். ஆனால் கொஞ்சம் ஆகுது. ஆனால் 3 பேக்குது. இதா 3 கறி ஓட்ட ஒரு ஒரு 10 நிமிஷமாச்சு ஆகமாக்கல. ஏன்னா அது இறங்கி படிக்கட்டுலேருந்து இறங்கி நம்மளை பார்த்தா மட்டும்தாங்க அது வேகமாக ஓடி வருது. அதுக்குள்ள வந்துருச்சா? எனக்கு இது நம்மக்கிட்ட தான் போய் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிங்காக எரியுது, அதனால தான் நம்மக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இது 3வது சாப்டர், அதனால் 4வது சாப்டர் எங்கேயாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு நான் தேடிட்டுருக்கேன். 4வது சாப்டர் இருந்தால் எங்கேயாச்சும் இருக்கானு பாப்பா. நல்ல வேலை இங்கேயும் ஒரு மூட்டை இருக்கு. வந்து ஒரே ஒரு மூட்டை, அந்த ஒரு மூட்டை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா அது கீழேயே போயிட்டுருக்கு. மக்களே, வீடியோ வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டு நான் இங்கே வந்துட்டேன். வீடியோ வந்து கொஞ்சம் கட் ஆகிடுச்சு. ஓகேவா? இங்கே எங்கேயாச்சும் அந்த ஒரு மூட்டை கிடைக்குதுன்னு பார்ப்போங்க. ஒரு மூட்டை கிடைக்கும். ப்ளீஸ் அந்த இதுக்கு போக வேண்டியதான். ஒரு ஐ இருக்கட்டும், எதுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அந்த ஒரு ஐயை நம்ம யூஸ் பண்ணிட்டோம், அது கீழே தான் போகுது. ஒரு இதை நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்குது. எங்கடா அந்த ஒரு மூட்டை வச்சுருக்கீங்க? நானும்
கைஸ் இவங்களாம் ரொம்ப அழி வைக்கிறாங்க கைஸ். கடைசியாக நான் கொஞ்ச நேரம் கட் பண்ணிட்டு வந்துட்டு சரி 3வது சாப்டர் முடிச்சாச்சு, நம்ம அப்படி கொஞ்சம் 4வது சாப்டரையும் பார்த்துட்டு போயிடுவோம்னு பார்த்தீங்கன்னா இதோட வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த கேம் முடிச்சுக்கிறேன். பாய் பாய். அப்படி இல்லை அந்த குடல் பிடிங்க அந்த பொம்பளை தெரியல. நாளைக்கு ஒரு பேய் நம்ம பக்கம் இருக்கு. அத நம்ம இருக்கிற ஃப்ளோர்லயே இருக்கு, மேலே கீழே இருக்கு. நாம இருக்கிற இதே ஃப்ளோர்ல அது உலா வந்துட்டு இருக்கும். நம்ம அதுக்கு மாட்டிக்காம இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது. அது இப்போதைக்கு ஒரு படிக்கட்டை பார்த்து அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, ஒன்னு போனா இன்னொன்னு வந்துட்டே இருக்கு போல. அடியே கொஞ்சம் பொறுமையா வாங்கடா, 2 பேரும் ஒண்ணா வந்துட்டீங்கன்னா கதை முடிஞ்சு போயிடும். இப்போ ஒரு ரூம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 2 டோர் இருக்கும். இந்த டோர்ல வந்து அந்த டோர்ல ஓடிடலாம்னு ஓடலாம். இதுல வந்து குறுக்க அந்த கௌசிக் வந்தான்னு சொல்லி ஒரு பொம்பளை பையன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், வேற வழியே இல்ல. இந்த கேம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸிங். அந்த டோரை திறந்து வெளியே போயிருப்பேன், மாட்டி இருப்பேன், எலும்பு கட்ட மாட்டி இருப்பேன். பொம்பளை பேய் போனா அந்த எலும்பை வந்துடுறான், பொம்பளை பேய் வந்தா அந்த எலும்பை போயிடுறான். அதாவது போனா ஒருத்தன் வரான், ஒருத்தன் வந்தா ஒருத்தி போயிடுறான். என்னடா இது, ஏன் இப்படி எல்லாம் டென்ஷன் பண்றீங்க சொல்லுங்க? 2 பேய் இருக்கலாம், கிரானில பாத்தீங்கன்னா 3 பேய்லாம் இருந்திருக்கு, அதெல்லாம் கூட சமாளிச்சிடலாம். ஆனா அந்த 2 பேய் இருக்கு பாருங்க, ஒன்னு போனா ஒன்னு வந்துட்டே இருக்கு. ஏதோ வாட்ச்மேன் மாதிரி ரன்னா உள்ள வந்துருச்சு. ஐயோ இருங்கடா, கொஞ்ச நேரத்துல டோர் தான் உள்ள வந்துருக்கு. ஷாக் ஆயிட்டேன் நானு. இல்ல 2 பேர் இருக்கு, மறுபடியும் பாத்துருச்சா உள்ள வந்தல டோரை சாத்துங்கடா. நான் ஓரமா உட்கார்ந்துக்கிறேன். ஐயா சாமி, தெரியாம இந்த பில்டிங் உள்ள வந்துட்டேன். சொன்ன மாதிரியே இங்க 2 பேயும் வேற வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கு. நம்ம பக்கம் எதுவும் இல்லன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் விட்டு தான் அந்த குடல் புடிங்கி நம்மள வந்து கடிச்சிட்டு இருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ் சாப்டர் இத கூட்டிட்டு போயிட்டு இருக்காவ. அதனால நீங்க சொன்ன மாதிரி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இவ்வளவு ஷாக்கெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குன்னு தெரியல. அடே எலும்பு வராங்க. என்னடா நீங்க அடுத்த வீடியோக்கு போக முடியாது போலயே. ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க? பேய் ப்ரோ கொஞ்சம் பொறுமையா தான் வாங்க ப்ரோ, வேகமா வெளியே போயிடலன்னு பாக்குறேன். ஆஹா, எங்க இருக்குன்னு தெரியல. இப்ப படிக்கட்டு வழியா தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அது போனாலும் பரவாயில்ல, நம்ம கீழே போயிட்டு காயினை கலெக்ட் பண்ணலாம். இன்னும் நமக்கு வந்து 15 காயின் தேவைப்படுது. இதுக்குள்ள போகலாம். யார் அதெல்லாம் திறந்து வச்சது? ஓ, இங்கெல்லாம் திறந்த மறுபடியும் ஓ ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் பண்ணல. இது நம்ம ஸ்கூல்ல இருக்கோம். நம்ம செகண்ட் சாப்டர்ல இல்ல மூணாவது சாப்டர்ல பாத்துறோம். ஒரு பெல் அடிச்சா டோர் ஓபன் ஆயிடும், இன்னொரு டைம் பெல் அடிச்சா டோர்லாம் க்ளோஸ் ஆயிடும். அதுதான். சோ இப்போ பேய் எங்க இருக்கு? ஒரு பேய் படிக்கட்டு ஏறி மேல வருது. நாம இருக்கிற ஃப்ளோர்ல இருக்கா என்ன? பார்க்க அப்படிதான் தெரிஞ்சி, ஆனா இல்ல. ஓகே, இப்போ நமக்கு வந்து இன்னும் எத்தனை காயின் தேவைப்படுது? 12 காயின். 12ல 1 கிடைச்சிருச்சு. இப்போ ஓகே, இன்னொரு கிடைச்சிருச்சு. இன்னும் 10 தான். பாதி கண்டுபிடிச்சிட்டேங்க. ஆஹா, இன்னும் 8 தாங்க. சூப்பருங்க. இன்னைக்கு பாருங்க, நம்ம சீக்கிரமே முடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நம்ம 3வது சேனல், அதாவது லைவ் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். எனக்கு எப்பெல்லாம் காலேஜில் லீவ் விடுறாங்களோ அன்னைக்கெல்லாம் நான் கண்டிப்பாக லைவ்